தமிழ் எக்ஸாம் வந்து 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களுக்கு 12th பப்ளிக்கு. தமிழ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு, இங்கிலீஷும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுமே லாங்குவேஜ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அக்கௌண்டன்சியும் சென்டம் எடுக்கிற அளவுக்கு தான் இருந்தது, அதுவும் ஈஸியாக இருந்துச்சு. எக்கனாமிக்ஸ் வந்து இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் வந்து எங்களுக்கு அதுதான். நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் காமர்ஸ்ங்கிறதுனால எங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தான் லாஸ்ட் எக்ஸாம். அது வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு 5 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃபாக கொடுத்துருந்தாங்க. காமர்ஸும் ஈஸி தான், கம்ப்யூட்டரும் ஈஸி தான். கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே வந்து மேஜர்ஸ்ல வந்து சென்டம் எடுக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனா என்ன ஸ்கூல் முடிய போகுது, இதுதான் லாஸ்ட் டே எங்களுக்கு 12th. அதே மாதிரி ஸ்கூல் லைஃபும் முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற காலேஜ் போயிடுவோம், யார் யார் எந்தெந்த ஊர்ல இருப்போம்னு தெரியாது. அதனால ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றது தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. இல்ல வேற எதுவும் தெரியல. காலேஜ் எப்படி எப்படி இருப்பாங்க, சொசைட்டில யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். அதனால காலேஜ் சேர போறது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடா தான் இருக்கு எப்படின்னு. தேங்க்யூ சார். என் பேர் வந்து சுஜிதா. வணக்கம், என் பேர் வசந்தகுமார். நான் ராஜா ஸ்கூல்ல இருந்து சொல்றேன், படிக்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுறேன். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் பொருளியல். கடினமாகவும் இல்லாம எளிமையாகவும் இல்லாம எல்லாருமே ஒரு 70 மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எளிமையாவே கேட்டிருந்தாங்க. இந்த கடைசி தேர்வு வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கவர்ச்சி அளிக்குது. எங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்களாம் மிஸ் பண்ணி எல்லாத்தையும் போகிறோம். கடந்த 6 தேர்வுமே எங்களுக்கு எளிமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த எக்கனாமிக்ஸ் தேர்வும் 6வது தேர்வும் அதுவும் எங்களுக்கு எளிமையாக கேட்டிருந்தாங்க. இந்த தேர்வுகள்லாம் முடிஞ்சுட்டு நாங்கள் ஸ்கூல் விட்டுட்டு போகிறோம். நாங்கள் இனி இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் திரும்பி மார்க் ஷீட் வாங்க வரப்போ தான் வருவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. புதுசாக காலேஜ் எடுத்து வைக்கிறீங்க, காலேஜ் அதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்? இது இந்த ஸ்கூல் லைஃப் மாதிரி அந்த காலேஜ் லைஃப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் வசந்தகுமார். என் பேர் வேதவல்லி. நான் காசநாடு பகுதியில் வரேன். மாநகராட்சி தென்கீழ் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாமு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் இருந்துச்சு. அது மாதிரி 450 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். நல்லா தான் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாமும் எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு லீவு, இன்னைக்கு வந்து எக்ஸாம் முடியுது, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரும் விட்டு பிரிகிறோன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காலேஜ் போனோம்னா என்ன குரூப் எடுக்கலாம்னு இருக்கீங்க? என்ன? பிகாம் சிஏ எடுக்கலாம். சிஏ எடு. என்ன வேலைக்கு போலான்னு இருக்கீங்க? உங்களோட கனவு என்ன? கனவு வந்து எஸ்ஐ ஆகணும்னு ஆசை. ஆனா அம்மா வந்து வீட்டுல பேங்க் வேலைக்கு படிக்க சொன்னதுனால ஆடிட்டர் ஆகலாம். உங்க பேரு? வேதவல்லி. என் பேர் தனுஷ்கா. நான் வந்து நேட்டிவ் வந்து சேலம். நான் தஞ்சாவூர்ல வந்து இப்போதான் 12th படிக்கிறேன். இத்தனை எக்ஸாம் வந்து 3ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 25 முடிச்சிருக்காங்க. இத்தனை எக்ஸாம்லாம் வந்து சில எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, சில எக்ஸாம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி எடுத்துடலாம். 400 மார்க் வந்துடும், ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப ஸ்கூல்ல என்னென்ன வசதிகள் ஏற்படுத்திருக்காங்க? இப்ப வெயில் காலம் இல்லவா, என்னென்ன வசதியெல்லாம் ஏற்படுத்துறாங்க? டீச்சர்ஸ் கோஆபரேட் பண்ணாங்க. நான் வந்து இங்கே தென்கீழ் மாநகராட்சி ஸ்கூல் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஸ்கூல்ல. எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல கோச்சிங், தைரியமாக சேரலாம் அந்த ஸ்கூல்ல. இப்ப வந்து எவ்வளவு மார்க்குக்கு கேட்டாங்க? நீங்க எவ்வளவு மார்க் பண்ணிருப்பீங்க? எந்த மொத்தமா 600 மார்க்கு. நாங்க வந்து 400-450 எக்ஸ்பெக்ட் பண்றோம், எடுத்துருவோம். கஷ்டமா இருக்குங்கிறீங்களே? கஷ்டமா இருக்கு, ஆனாலும் அதுக்கு ரிலேட்டடா எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கோம். அது திருத்ததை பொறுத்து அதெல்லாம் எடுத்துடலாம். இப்ப தமிழ்லாம் எதிர்க்கிறாங்கல்ல, அதெல்லாம் தெரியுமில்ல? இப்ப தமிழ்ல தான் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கேட்டிருப்பாங்க, எப்படி பாக்குறீங்க? தமிழை வந்து எதிர்க்கிறாங்க, மும்மொழி கொள்கை. நீ இந்திய திணிக்கிறாங்கல்ல, தமிழ்ல தான் கொஸ்டின். உன் பேரு? என் பேர் ஜலஸ்கா. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு எக்ஸாமு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன 12th விட்டு இந்த வருஷம் பிரிஞ்சு போகிறோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேற ஒன்றும் 3ஆம் தேதிக்கு ஆரம்பிச்சிச்சு எக்ஸாம். தமிழ் எக்ஸாம்ல இருந்து ஒவ்வொரு எக்ஸாமும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லா எக்ஸாமுமே ஈஸியாக தான் இருக்குது. டஃப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் எந்த சப்ஜெக்ட்டுமே டஃப்பாக வரல. எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே ஈஸியாக சென்டம் போடாது. இப்போ எவ்வளோ மார்க்குக்கு கேட்டாங்க? எவ்வளோ மார்க்? எவ்வளோ மார்க்? மொத்தம் 90 மார்க்கு எக்ஸாம் கேட்குறாங்க. நான் எப்படி ஒரு 80 அப்போ. மொத்த மார்க் எவ்வளோ? எடுக்கும்? மொத்தம் 100 மார்க்கு, 90 மார்க்கு தியரி, 10 மார்க் இன்டர்னல். மொத்த சப்ஜெக்ட் 600 மார்க். எவ்வளோ எடுக்கும்? ஒரு 500 அப்போ வரும். காலேஜ் போனோன்னு என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்கீங்க? உங்க கனவு? பிகாம் சிஏ போடலான்னு. எனக்கு நேவிக்கு போகணும். முகமது ஜான். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிக்கிறேன். அதில் வந்து 3ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. 3ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. 3ஆம் தேதியிலேருந்து தமிழ், இங்கிலீஷு எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க. இன்னைக்கு வந்து
இன்னைக்கு வந்து ஃபிசிக்ஸ் கேட்டாங்க. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி. மொத்தம் எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? மொத்தம் வந்து 450 அபோவ் எடுப்போம். எத்தனை மார்க்? 600க்கு 450 எடுப்பேன். ஓகே. இந்த வெயில்ல வந்து முன்கூட்டியா வச்சது எப்படி இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்? இப்ப அடுத்த மாசம்லாம் வெயில், அடுத்த மாசம் எக்ஸாம் நடந்துருந்துச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு சிக்கலா இருந்திருக்கும். இந்த மாசம் வச்சது எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்கு. வெயில்ல வர முடியல. அதனால வெயில்ல ஒழுங்கா இதாக வர முடியல. மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப காலேஜ் போலான்னு இருக்கீங்க, எப்படி காலேஜ் தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? புதுசா சேர போறீங்க. புதுசாக சேர போகிறேன் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நாள் போனால் தான் தெரியும். உங்க பேரு? என் பேர் ஆனந்த்.